அந்த நிகழ்வு நடந்து 2 ஆண்டுகள் முழுமையாக என்னையே 4 குற்றப்பத்திரிக்கை 17 பேர் அரஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்வது கோயம்புத்தூர்ல நடந்தது ஒரு சிலிண்டர் விபத்து. அதுல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய ஜமீஷா முபீனுடைய வீடியோ 7 நிமிஷம் பேசுற வீடியோ. எதற்காக இதை நான் செய்யறேன்? பையத்தை எடுத்திருக்கேன். நானு யாருகிட்ட பையத்தை எடுத்திருக்க? பையத் என்றால் சத்திய பிரமாணம். சத்தியத்தை எடுத்து வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்து தற்கொலை படை தாக்குதல் நடத்தி உயிரை இழந்த ஜமீஷா முபீன். ஆனா இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், நார்த் இந்தியா, இதையெல்லாம் இஸ்லாமிக் ஸ்டேட் தீவிரவாத இயக்கத்தை பொறுத்தவரை கொர்சான் என்கின்ற ஒரு பெயரை வச்சிருக்கிறாங்க. அவர்கள் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கொர்சான், வாய்ஸ் ஆஃப் கொர்சான் அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டு விட்டார்கள். கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த, எங்களுக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய ஜமீஷா முபீன் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட இஸ்லாமிக் தீவிரவாத இயக்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு அவங்க ஏத்துக்கிட்டாங்க. இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட். எப்படிங்க நியாயம் கிடைக்கும்? எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு முதலமைச்சரே இங்கே நடந்த ஒரு நிகழ்வை நியாயப்படுத்துறாங்க அரசியல் காரணத்திற்காக.